guys, எங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஜிந்தாத்தா ஜிந்தா 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 தாத்தா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திருடுறதுல எக்ஸ்பர்ட். அப்படி நம்ம ஹீரோயின் ரிட்டையர் ஆகிற காலத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டா லம்பா ஆட்டே போடணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டுட்டு களத்துல இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய பல கலாட்டாவை ரொம்ப காமெடியாவும் கடைசியில ஹீரோயின் பணத்தை ஆட்டைய போட்டாங்களா இல்லையான்னு சொல்லி சூப்பரா முடிச்ச படம் பேரு தான் மிஸ் ஃபார்ச்சூன். 2023 ரிலீஸ் ஆனது. ரொம்ப காமெடியா எடுத்திருப்பாங்க. இப்போ உங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நைட்ல பிஸியான ஒரு நகரத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பார்ட்டியில நம்ம படத்தோட ஹீரோயின் அட்டென்ட் பண்றாங்க. அது என்ன இடம்னா பிரிட்டிஷ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டைமண்டா தான் அந்த இடத்துல லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் ஹீரோயின் போயிருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு லேடியும் இந்த உலகத்துல தங்கம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதுல அது இல்லாம மனுஷங்களால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஆமா ஆமா ஆனா அதை விடவும் டைமண்ட் தானுங்க காஸ்ட்லி பேசிட்டே இருக்கும் போதுதான் யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆள் ஹீரோனிய பத்தி கேக்குறாங்க. அப்ப அங்க அந்த லேடியும் அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது சடனா ஹீரோயினும் ஐயோ என் போனை காணுமே, என் போன் எங்க போச்சுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வேற வரும், நான் அது எங்க இருக்குன்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப அந்த லேடியும் அங்க இருக்கிற ஆளு கிட்ட இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்க லவ் பண்ற பாய் ஃப்ரெண்ட் மிகப்பெரிய பணக்கார, இந்த பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பின்னாடி புரளி பேசிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் ஒரு ரூம்ல சீக்ரெட்டா போறாங்க. அந்த ரூம்குள்ள ஸ்டாஃப் மட்டும் தான் போகணும். ஆனா யாருக்கும் தெரியாம ஹீரோயின் நைஸா உள்ள போற நேரத்துல இப்போ கார்ல ஒரு பொண்ணு அங்க இருக்கிற கேமராவை அவனோட சிஸ்டத்து மூலியமா ஆஃப் பண்ணி வைக்கிறா. இவ ஹீரோயினோட பொண்ணு. இப்ப நீங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் அப்படியே உள்ள பொறுமையா என்ட்ரி ஆகுறாங்க. அங்க ஒரு பெரிய லாக்கர் இருக்கு, அதை ஓபன் பண்ணணும், அதோட பாஸ்வேர்டும் அவங்க பொண்ணு சொல்றாங்க. அந்த லாக்கும் ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள பார்த்தா அங்க சவுண்ட் மூலியமா ஒரு லாக் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஹீரோனிக்கு அது எப்படி ஓபன் பண்ணோம்னு தெரியல. இப்ப அவங்க பொண்ணும் ஒரு சவுண்டா கொடுக்குறா, அம்மா இதை ஞாபகம் வச்சுக்கோ, இது மூலியமா தான் நீ ஓபன் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அவங்களுக்கு நேரமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப அவங்களும் அந்த சத்தத்தெல்லாம் ஞாபகம் வச்சு ஓபன் பண்றாங்க. ஆனா ஓபன் ஆகல. திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லும் போது இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கவனிச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அது ஓபன் ஆயிடுது. அந்த வைரத்தை எடுத்துடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சிஸ்டத்து மூலியமா அவங்களுக்கு தெரியுது. அவங்க அம்மாவும் செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப டக்குன்னு உள்ள யாரோ என்ட்ரி ஆகுறாங்க. யாருன்னா அந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்ண அந்த லேடி தான் உள்ள வராங்க. ஹீரோயினை பார்த்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது என் போன் காணும்னு சொன்னால அதான் இங்க தேடிட்டு இருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஸ்டாஃப் மட்டும் தானே உள்ள வர முடியும், நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஹீரோயினா திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்கும் போது இப்போ ஒரு செக்யூரிட்டி வேகமா உள்ள வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது மேம் இங்க இருக்கிற கேமரா ஒர்க்கே ஆகல, அதுதான் என்ன நான் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த லேடிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. லாக்கர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, வைரம் இல்ல. இந்த இடத்துக்கு வேற யாராவது வந்தாங்களா, எப்படி இது காணாம போச்சு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் யார் மேல டவுட் வருதுன்னா உள்ள சோலவும் மாட்டிட்டு இருக்க ஹீரோனி மேலதான். ஐயோ வசமா மாட்டிட்டோம்னு சொல்லி ஹீரோனி திருத்துன்னு முழிக்கவும் அம்மா ஜூட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி நான் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த டைமண்ட் எடுத்துட்டு ஓடுறாங்க. சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்காங்க. இதுக்காக நம்ம கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க பொண்ணா மாலு கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் அவளை வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதான் அவங்க கோடீஸ்வரங்கல்ல. அவங்க பொண்ணு அம்மா இந்த ஹேண்ட்பேக் நான் வாங்கவா, வாங்கடி நான் தான் சொல்றேன்ல, வாங்க வாங்க அம்மா கிட்ட தான் நம்ம பணம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹேண்ட்பேக் எவ்வளோ, ஜஸ்ட் 50,000 தாங்க அப்படின்னும் போது அம்மா வாங்கடி இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் போது ரொம்ப தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பில்ல போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதே நேரத்துல இங்க ஒரு டெய்லர் ஷாப்ல ஒரு வயசானவர் ஹீரோனி ஆட்டிய போட்ட அந்த வைரத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு. பா என் வாழ்க்கையில இதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோனிக்கு கால் வருது. அந்த டெய்லர் தாத்தா தான் கால் பண்றாங்க. என்ன தாத்தா வைரம் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இப்ப கால் பண்ற, சொல்லு எவ்வளவு பணம், அது கேட்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பொடி பைத்தியக்காரி, இது வைரமே இல்ல, இது ஒரு டூப்ளிகேட், உனக்கு போய் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, வேஸ்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோனி செம்மையா அப்செட் ஆகுறாங்க. அவங்க டெமோக்குன்னு வச்ச வைரத்தை தான் ஹீரோனி கஷ்டப்பட்டு ஆட்டிய போட்டிருப்பாங்க. எங்க நம்ம படத்தோட ஹீரோ ஒரு டிடெக்டிவ். அங்க ஒரு கேஸ் வரும், அந்த கேஸை ஒரு ஆள் சால்வ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த சீனை அப்படியே அவங்க கேமரால ஷூட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. இதனால மக்கள் ரொம்ப அவேரா இருக்கணும், இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கைட் பண்ற மாதிரியான வீடியோ அது. அந்த வீடியோல
ஹீரோவை தான் ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா ஹீரோக்கு ஆக்டிங்கே பிடிக்காது. அவர் உண்மையாவே ஒரு கேஸை சால்வ் பண்ணணும் தான் நினைப்பாரு. ஆனா ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. அவர் அப்படியே ஹீரோ மாதிரி இந்த வீடியோல நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவே கூப்பிடுவாங்க. இதனால மத்த டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஓடி துரத்தி ஒரு ஆளை பிடிப்போமா, இவன் நோகாம வந்து இவன் அவனை அட்டாக் பண்ண மாதிரி வீடியோ எடுத்து போட்டு எல்லா நல்ல பேர் வாங்கிக்கிறான்னு சொல்லி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஹையர் ஆஃபீஸர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அந்த வீடியோல இந்த மூஞ்சி தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. எங்க அந்த டெய்லர் தாத்தா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனே வந்துடுறாங்க. பிசாசு மாதிரி ஏன்டி நான் சாப்பிடமோ டிஸ்டர்ப் பண்றேன், நான் பயந்தே போயிட்டேன் போது, யோ பெருசு நான் அந்த டைம் வருவேன் உனக்கு தெரியாதா, ஏன் பயப்படுற அப்படின்னு போது, என்ன தொடாத. இப்ப என்ன உன் ட்ரெஸ்ல அழுக்காயிடுச்சு தானே, யாராவது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி சாப்பிடுவாங்களா, அப்ப ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் போது, தொடாதடி என்ன தொடாத, நீ உட்காரு, அந்த பிளான் சொதப்பிடுச்சு, அதான் எனக்கு தெரியுமே. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கு, அது ஃபேக்கான ஜுவல்லரினாலதான் போலீஸ் இன்னுமே உன்னை தேடாம இருக்காங்க. இதுக்கு அடுத்த நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், இதெல்லாம் விட்டு இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு தாத்தா சொல்லும் போது ஹீரோயினும், என்ன பெருசு எப்படி சொல்ற, நான் எதுக்கு இதெல்லாம் பண்றேன், எனக்கு பணம் அவசியம் இருக்கு, அதனால தானே இப்படி பண்ற, நீ எனக்கு வேற ஏதாவது ஐடியா கூட, நீ தான் நிறைய பிளான் வச்சிருப்பே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் ஒரு டெய்லர், அது ஊருக்கு, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா, உனக்கு தான் நிறைய பிளான் தெரியுமே, ஆல்ரெடி ஒரு பிளான சொல்லி நீ சொதப்பிட்ட, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செட் ஆகுது, இதனால பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னும் போது, இங்க பாரு பெருசு, அந்த வைரத்துல கைய வச்சு பெரிய அளவுல மாட்டாதுன்னா போலீஸும் என்னதான் வலை வீசி தேடுவாங்க, நானே வாண்டடா வேற ஏதாவது சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா நீ விட மாட்ட போலையே, நான் அதை பாத்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு தெரியும்ல எனக்கு பணம் ரொம்ப அவசியம், ஆப்பிரிக்கால எக்கச்சக்கமான குழந்தைங்க உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவனுக்கெல்லாம் நான் பணத்தை கொடுக்கணும், அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், உனக்கு இது தெரியும்ல போது, இங்க பாரு இதெல்லாம் எவனாவது கடற்கரையில பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன் கிட்ட சொல்லு, எனக்கு தெரியாத உன்னை பத்தி, நீ அவ்வளவு நல்லவளா, நீ உண்மையை சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, வேற என்ன, என் பொண்ணு அவளோட ஸ்டடீஸ்க்கு நான் நிறைய பணம் சேர்க்கணும், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் பண்றேன், அதுல எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா கிடைச்சா அதுக்கடுத்து உன் பக்கமே நான் வரமாட்டேன் பெருசு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தப்பான விஷயம், இதெல்லாம் பண்ண வேணாம், நீ பேசாம இந்த தொழிலே விட்டு போயிரு அப்படின்னு சொல்லும் போது, யோ பெருசு என் பொண்ணை பத்தி நினைச்சு பாரு, அவ மிகப்பெரிய ஆம்பிஷன் வச்சிருக்கா, அதுக்கு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா எனக்கு பணம் தேவை, ப்ளீஸ் என் பொண்ணுக்காக அதை பண்ணணும் போது, அவ உன் பொண்ணு தானே, நான் அதுக்கு பண்ணணும், நான் பண்ற தப்பெல்லாம் என் பொண்ணும் என் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா, என்ன மாதிரி அவ வாழ்க்கையும் போயிடக்கூடாது, நான் ஒரு லம்பா பணம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த தொழிலை விட்டு போயிடுறேன், என் பொண்ணுக்கு நான் புது வாழ்க்கையை காமிக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணும் போது, அதெல்லாம் முடியாது வெளியே போ அப்படின்னு சொல்லி கடையை மூடிடுறாரு. சரி போட்டோம், ஒரு பொண்ணுக்காக நான் ஒத்துக்கிறேன், நீ அவளை அடாப்ட் பண்ண, ஆனாலும் அவ புத்தி உன் புத்திமா தான் இருக்கு, அவ வாழ்க்கைக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் வா அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பெருசு ரொம்ப தேங்க்யூ பெருசுன்னும் போது, தொடாத வா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வரக்கூடிய பணக்கார கிளைண்டோட டீட்டெயில்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு இதுதானே ரிட்டையர்மெண்ட் பீரியடு, உனக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல, சரி ஒரு பெரிய ஆளா தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே லாஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அதை மட்டும் பாப்பாரு. ஹீரோனியை பார்த்தோன்னே டக்குன்னு மூடி வச்சுட்டு, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு போது, யோ பெருசு என்ன மறைக்கிற காமியாதுன்னு சொல்லிட்டு டேப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, லாக்ல இருக்கு. பெருசு என்கிட்ட மறைக்காத, ஏதாவது மறைச்சுன்னு வச்சுக்கோ, இதை உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுவேன் போது, அடியே இறி ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி பண்ற, இரு நான் சொல்றேன், ஆனா இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி உன் கூட ஒரு அல்லக்கா இருப்பாளே, அவ இந்த இடத்துக்கு போனா அவளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவ அந்த இடத்துல ஆட்டையை போட போய் அந்த ஓனருக்கு தெரிஞ்சு அவளை மலை மேல இருக்கிற உச்சியில தலை மட்டும் தெரியற மாதிரி மண்ணுல புதைச்சு வச்சுட்டாங்க, அதனால நான் சொல்றேன் இது ரிஸ்க், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, யோ பெருசு அவெல்லாம் கத்துக்குட்டி, நான் படிச்ச ஸ்கூலுக்கே ஹெட் மாஸ்டர், எனக்கு தெரியாதா, நீ பிளான மட்டும் சொல்லு, நான் கச்சிதமா முடிகிறேன் அப்படின்னும் போது, சரி உன் தலையை எடுத்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுக்கோ, இந்த பணக்கார பையனுக்கு 43 வயசாகுது, அவன் எந்த வேலைக்கும் போல, ஆனா அவங்க அப்பா ஒரு போலீஸ் வர, அவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், அவர் ரொம்பவும் பழமையான பானைகளும் சீப்பான விலையில வாங்கி நிறைய ப்ராஃபிட்க்கு வித்துருவாரு. அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மில்லியன் பணம் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, 50 மில்லியனா, வாய பொழக்காதடி, பணம் பெருசுனா அப்ப சம்பவம் பெருசா இருக்கும், நான் பக்காவும் முடிச்சிடறேன் போது, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நான் சரிப்பட்டு வருவேன், முடியாதுன்னு வர, யோ கிளவா நான் முடிச்சு காமிக்கிறேன், பிளான சொல்லு அப்படின்றத ஹீரோனி சொல்றாங்க.
இப்ப நம்ம படத்தோட ஹீரோவும் அந்த ஃபைட் சீனுக்குள்ள போறாரு. அந்த வீடியோவை ஹீரோட ஹையர் ஆபீசர் பாக்குறாரு. யாருப்பா அந்த பையன் சும்மா பின்னி பல்ல எடுக்கிறான், அடுத்த வீடியோக்கெல்லாம் இவனே ஹீரோவா போட்டு நம்ம கேசட் இன்னுமே நல்லாவே சேல்ஸ் ஆகும் அப்படின்னும் போது அங்க இருந்த ஆபீசரும் அப்படியே அஜி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லும் போது ஹீரோ வந்து அவரோட ரிலீவிங் லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. இதை பார்த்து ஹையர் ஆபீசர் செம ஷாக் ஆகுறாரு. ஹீரோ கூப்பிட்டு, ஏண்டா நல்ல நேரம் வரும்போது நீயே உன் தலையில மண்ணை வரி போட்டுக்கிற, உனக்கு ஹையர் போஸ்டிங் கொடுப்பாங்கடா, நீ இங்கே இருந்தும் போது சார் நான் டிரெக்டிவ் ஆகலான்னு தான் இங்க ஜாயின் பண்ணேன், ஆனா நீங்க என்ன ஆக்டரா ஆக்கலாம்னு நினைக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன ஆளை விடுங்க சாமி அப்படின்னும் போது, டே இரு உனக்கு என்னதான் வேணும், எனக்கு ஒரு கேஸை கொடுங்க, நான் அதை ஃபுல்லா முடிச்சு காமிக்கிறேன் போது, கேஸ் தானே உனக்கு பிரச்சனை, இங்க இல்லாத கேஸா 1008 கேஸ் இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ எடுத்து பண்ணு, ஆனா இந்த இடத்த விட்டு மட்டும் போயிடாத, ஏன்னா உன்னை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணிடுறேன். ஹீரோவும் ஓகே நான் ஒரு கேஸ் எடுத்து பக்காவா சால்வ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இங்க ஹீரோயினும் நிறைய காஸ்ட்லியான பிராண்டோட லோகோலாம் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச துணியில ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஏமாத்ததான் அப்படி அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க பழைய காஸ்டியூம்லாம் காணாம போயிருக்கும். அவங்க பொண்ணு கிட்ட எங்கடி என் பழைய துணியெல்லாம் காணும் அப்படின்னும் போது, அதெல்லாம் பழைய டிசைன்மா, அதெல்லாம் தூக்கி போட்டான் போது, ஏண்டி பழைய டிசைனா, ட்ரெண்டை பத்தி உனக்கு என்னடி தெரியும், பழசுதான் புதுசாகும், புதுசுதான் பழசாகும், இதை வச்சுதான் நான் ஒரே ஏமாத்திட்டு இருக்கேன், நீ நான் சொல்ல தூக்கி போட்டான்னு சொல்றேன், சரி நான் உன இங்கிலீஷ் கிளாஸ்ல சேர்த்தேன் நீ போனியான்னும் போது, அம்மா புதுதெல்லாம் பழசாகும்லம்மா, அந்த கிளாஸ் வேணா தான் விட்டுட்டேன் போது, அடிப்பாவே நீ என்னை விட ஃப்ராடா இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அவங்களோட அழகை ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவங்க ஹீரோனி மாதிரி திருட்டு வேலை பாக்குறாங்க தான். அவங்க ஆல்ரெடி ஒரு பணக்காரன் கூட டேட்டிங் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த ஹீரோயினும் நான் அவனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவ வந்தா என்ன போட்டு குத்துருவாளேன்னு சொல்லிட்டு, ஆமா இவ்வளவு என் ஃப்ரெண்டு தான், நாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், ஒரு 5 minutes இருங்க வரேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்டா வாஷ்ரூம் குள்ள போவாங்க. அடைச்சி கையேறி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஃப்ராடு, இப்போ என்ன இவன் பின்னாடி சுத்துற, இங்க பாரு இவெல்லாம் மோசமானவன், காரை முடிஞ்ச பிறகு கைட்டி விட்டுருவான் பாரு போது, எனக்கு தெரியாதா, அதுக்கு முன்னாடி நான் முந்திப்பான்ல, சரி இப்ப என்ன இந்த பக்கம் சொல்லு உனக்கு என்ன தேவை அப்படின்னும் போது, நான் ரிட்டையர் ஆக போறேன். அப்படியா, உனக்கும் எனக்கும் அவ்வளவு வயசு வித்தியாசம் இல்லையே, நீ நடி ரிட்டையர் ஆகுறேன்ற, அதை விடு நான் ஒரு பெரிய இடத்துல கை வைக்க போறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா 50-50 எடுத்துக்கலாம் போது, அப்படியா சரி என்ன இடம்னு சொல்லு நான் பாக்குறேன் போது, அந்த பணக்காரனோட போட்டோ காமிக்கும் போதே அவன் ஃப்ரெண்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா, இந்த இடமா என்னடி நீ சாகிறதுக்கு சமாதி ஓப்பன் பண்ணி வச்சிட்டியா, அந்த இடத்துக்குலாம் போன சாவ நிச்சயம், ஆல்ரெடி நான் போய் மாட்டிக்கிட்டேன் உனக்கு தெரியுமானும் போது, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் போது, அந்த இடத்துல நான் வேலைக்கறியா போனேன், நேரமா பார்த்து அந்த இடத்துல ஆட்டைய போலாம் தான் பார்த்தேன், அந்த வீட்டுல இருக்கிற அந்த பையனும் அவங்க அப்பாவும் வேஸ்ட் தான், ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கா, அவ செம்ம ஷார்ப்பு, அவகிட்ட நான் மாட்டினேன், என்ன என்னதமா பண்ணா மலை மேல தூக்கிட்டு போய் மண்ணை தோண்டி உள்ள புதைச்சிட்டா, தலை மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, என் கிட்ட பாம்பு வந்தது, அப்புறம் பாம்பு இல்லாத வெறும் கயிறு தான், நான் பயந்துட்டேன், அங்கேயிருந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது, அந்த இடம் ரொம்ப டேஞ்சரு, போறது ரிஸ்க், தயவு செஞ்சு வேற ஏதாவது இடத்துல கை வைக்க பாரு அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்லும் போது எனக்கு இன்னும் அவ்வளவு ரிஸ்கா தோணல, சொல்ல ஈஸியா இருக்கும், அந்த இடத்துல போனாதான் கஷ்டம், சரி அதை விடு, எனக்கு வேற ஏதாவது க்ளூ கொடு, அந்த இடத்துக்கு நான் போகணும் போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனா நான் கேள்விப்பட்டேன், அந்த பையன் சொன்னான் அவங்க அப்பாவுக்கு பழங்கால மரம் ஓவியங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க, அதாவது வயசாயிடுச்சுல மறந்துட்டேன், அடைச்சே ஒண்ணுமே உருப்படியா பண்ண மாட்டியா நீ, சிறுசா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அவன் வேற கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதோ பொண்ணு பின்னாடி போறான், நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அது என்ன ஓவியம் அப்படின்னு சொல்லி போன்ல பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து, எப்படி இருக்க சரிவா சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை கூப்பிடுறாங்க. இவர் யாருன்னா ஹீரோனியோட முன்னாள் கணவர், அவரும் ஹீரோனி கிட்ட இப்ப என்ன பேர்ல சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஒரு பேரை சொல்லுவாங்க, நீ மாற மாட்டல, சரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னும் போது, உன்ன விவாகரத்து பண்ண பிறகு என் வாழ்க்கை நல்லா இருக்கு, சும்மா விளையாடுக்கு சொன்னேன், அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல, சரி உன் பொண்ணு எப்படி இருக்கா, நான் அவளுக்கு சின்ன வயசா மரம் ஏற கூட சொல்லி கொடுத்தேன், அவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னும் போது, அவ ரொம்ப நல்லா இருக்கா, சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு US போக போறேன், அது மட்டும் இல்லாம US என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் இதுமே கிளைம் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட உன்னோட பொண்ணோட வீடியோ காமிச்சேன், அவ ரொம்ப டேலண்டடா இருக்கா, என்கிட்ட கூட்டிட்டு வா, அவளை ஸ்போர்ட்ஸ கலந்துக்க வைக்கலான்னு சொன்னாரு, நீ உன் பொண்ணுகிட்ட பேசி அவளை என் கூட அனுப்பு, அவன் கூட இருந்தா உன்ன மாதிரியே மாறிடுவா, அவ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்த ஹீரோனி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அவங்க பொண்ணு, அம்மா 5 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயன்ற மாதிரி ஹீரோயினோட பொண்ணும் ஒரு பணக்கார பையன் கூட டேட்டிங் போயிட்டு இருப்பான். அவனோட கார்ல வேணும்னே பர்ஸ் வச்சுட்டு அவ அப்படியே ஒப்புவா. இதனால அவனோட பர்ஸ் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடி வரும்போது, ஸ்டெப் நம்பர் 1 சக்சஸ், இவனை வச்சு நிறைய பணத்தை ஆட்டே போட்டுலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ தெருவுல நடந்து போயிட்டே இருப்பா. அந்த இடத்துல நம்ம படத்தோட ஹீரோக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கும். அது என்ன கேஸ்னா, ஹீரோனே மிகப்பெரிய திருடி அவளை பிடிக்கணும் தான் ஹீரோ கிட்டே கேஸ் கொடுத்துருப்பாங்க.
சோ அவங்க எந்த ஸ்ட்ரீட்ல இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட பொண்ணு வரா. அவளை பார்த்த உடனே அந்த தெருவுல இருக்கிற பசங்க எல்லாம் அவகிட்ட போய் பேசுவாங்க. இவங்க எல்லாருமே சின்ன வயசா ஒன்னா திருடின ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க அப்படி ஹீரோனியோட பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் என்னடா பொண்ணுகிட்ட ஈவ் டீசிங் பண்றீங்களா அப்படின்னும் போது சார் ஆமா ஒரு நிமிஷம் சார் நீங்க படத்தை நடிப்பீங்களா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார் அப்படின்னும் போது டே நான் உண்மையாவே டிடெக்டிவ் ஆஃபீஸர் தான் நான் சொல்லி அவரோட கார்டு கொடுப்பாங்க. ஆமாண்டா இவர் உண்மையாவே போலீஸ் தான் ஐயோ சார் மன்னிச்சிருங்க போது பொண்ணையே நடு ரோட்ல வச்சு ஈவ் டீசிங் பண்றீங்களா சொல்லிட்டு எல்லாரோட மண்டியில ஒரு அடி அடிப்பார். சார் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இவன் எங்க ஏரியா பொண்ணுதான் சார் அப்பப்ப எங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தருவா இப்ப ஏதாவது இருக்கான்னு தான் நாங்க கேட்டோம் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போது யார்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்ட்டு இரண்டு பொண்ணு கிட்ட என்னமா ஆச்சு அப்படின்னும் போது அந்த பொண்ணு டக்குன்னு அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு ஆமா சார் இவங்க என்னென்ன ஈவ் டீசிங் பண்ணானுங்க பொறுகி பசங்க சார் இவங்க என்ன எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப ஏமாந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ போகும்போது அடா பாவி இந்த பொண்ணு சரியான ஃப்ராடுடா எப்படி நம்மள போலீஸ் கிட்ட கோத்து விட்டா பாரு மூணு முட்டாள் பசங்களா உங்களை அத்தாட்டி பாதுன்னு வச்சுக்கோயேன் டவுசரோட சுத்த வைப்பேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் திருடியோட பொண்ணுக்கே காவலனா கூட போயிட்டு இருப்பாரு. அங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் இதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஆபீசர் வந்து போன பிறகு அந்த வீட்டை வந்து ஜம்ப் பண்ணிட்டு வேற ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கா. அதே நேரத்தை இங்க ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த பணக்காரனோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வாங்கியிருப்பாங்க. அதுல அவனுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அந்த இன்ஸ்டாகிராம அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஹீரோயினையும் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த வீடியோ எல்லாத்துக்கும் லைக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஒரு விஷயத்த திருடுறதுக்காக பக்காவா கெட்ட போட்டுட்டு அவங்க பொண்ணுக்கு தெரியாம ரகசியமா போவாங்க. ஆனா அது அவங்க பொண்ணு கண்டுபிடிச்சிருவா. அம்மா நீ என்னை விட்டுட்டு எது பண்ணாலும் கண்டிப்பா சொதப்புவ அதனால நானே உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கும் கரெக்ட் தான் நீ வந்தாதான் நான் ஏதாவது ஒழுங்கா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இப்ப அந்த பணக்காரன் வீட்டுக்குள்ள உள்ள போறாங்க. என்ன அட்டையை போட போறாங்கன்னா அந்த பணக்காரனோட பூனையை தான். ஏன்னா அதுதான் அவனோட ஃபேவரட்டான பூனை. அந்த பூனையை வச்சுதான் அவனை இம்ப்ரெஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நைட்டு அந்த பூனையை ஆட்டையை போட்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலைல அவன் பூனையை காணான்னு சொல்லி செம அப்செட் ஆகுறான். அவங்க அப்பா உண்டே பூனை தானேடா ஒண்ணு போனா வேற ஒண்ணு வாங்கிக்கலான் போது அப்பா சின்ன வயசுல இருந்து நான் அந்த பூனை கூட இருக்கேன் அது என் ஃபேவரட் பூனை அது மாதிரி எந்த ஒரு பூனையும் இருக்காதுப்பான்னு சொல்லி ரொம்ப குழந்தைத்தனமா அவர் பேசிட்டே இருக்கும் போது இப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்க பூனை என்கிட்டதான் இருக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி ஹீரோனி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பொண்ணுனா இப்படி இருக்கிற பொண்ணுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை போட்டு வச்சிருப்பாரு. அவ்வளவுதானே இப்ப அந்த பொண்ணாவே நானே மாறிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி மாறிட்டு பூனையை அவங்க கிட்ட கொடுக்க போவாங்க. பார்த்த உடனே அந்த பணக்காரன் லவ்ல விழுந்துடுறாரு. ஹீரோனி எந்த ஒரு விஷயம் சொல்லாம எனக்கு இந்த பூனை ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோனியோட பொண்ணும் அவங்க டேட்டிங் போற அந்த பணக்காரனை மீட் பண்ண போறாங்க. ஈவினிங் நம்ம டின்னருக்கு போலான்றத சொல்றாங்க. அவனும் டின்னருக்காக ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்றான். அந்த இடத்துக்கு ஆபீசரும் வராங்க. அந்த டைம் அந்த பணக்கார பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்கிட்ட ஒரு நாட்டுக்கட்ட மாதிரி ஒரு பொண்ணு இருக்காடா அவளை நீங்க நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் ஆபீசர் கேட்டுறாரு. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோனோட பொண்ணும் வரா. ஆனா அவ போலீஸ பாத்துறா. எங்க அவர்கிட்ட மாட்டிப்போம்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் வேணாம் இங்க ரொம்ப கிரௌடா இருக்கு நம்ம வேற ஒரு ஹோட்டல் போலாம் சொல்லிட்டு இடத்த மாத்திட்டு வேற இடத்துல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பணக்கார பையன் ஹீரோனியோட பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும் போது அந்த இடத்துக்கு ஆபீசர் வந்துடுறாங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ இது மாதிரி ஏடா கூடமா பண்ணி வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரோட மூஞ்சில பலார்னு ஒரு அறையை விட ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடும் போது ஹீரோனியோட பொண்ணு இதான் நல்ல சான்ஸ் எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோ பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கு. சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பணக்காரனை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திடுறா. ஹீரோவும் ரொம்ப தேங்க்யூன்னும் போது நீங்க எனக்கு ரொம்ப நல்லது பண்றீங்க நீங்க என்ன விஷயமா எங்க தெருவுல சுத்திட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது நான் ஒரு திருடிய கண்டுபிடிக்கணும் அவரோட இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுப்பாரு. அதுக்குள்ள அவங்க ஹையர் ஆபீசர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதே இடத்துல இங்க ஹீரோனியும் அந்த பணக்காரன் பையன் கூட டேட்டிங் மாதிரி போவாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனியும் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு அவர் உருக வைக்க அப்ப ஹீரோனே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எனக்கு இது மாதிரி பழங்காலத்து பெயிண்டிங் எல்லாம் பிடிக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தையில அந்த பெயிண்டிங்கா என் அப்பா கிட்டே இருக்கே அப்படின்னும் போது போய் சொல்லாதீங்க இல்ல உண்மையாவே அப்பாட்ட இருக்கு உனக்கு வேணா நாளைக்கு என் வீட்டுக்கு வா நான் காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லும் போது இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பக்காவா ரெடி ஆயிட்டு சீக்கிரட்டா ஒரு கேமரா அவங்க ஷோல்டர்ல வச்சுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பணக்கார பையனும் அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு அப்பப்ப
உங்ககிட்ட ஒரு பெயிண்டிங் இருக்குல்ல, அதை நான் அவகிட்ட காமிக்க போறேன்னும் போது அவங்க அப்பாக்கு இது சுத்தமா பிடிக்காது. யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை அவரோட ரூம் கூட்டிட்டு போக அவருக்கு ஒத்துக்க மாட்டார். ஆனா அவங்க பையன் பிடிவாதக்காரன் சொல்லி விட்டுருவாரு. வேலைக்காரியும் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பா. ஹீரோனையும் அவங்க கிட்ட எல்லா கிட்ட நல்ல மாதிரி நடந்துட்டு கீழே இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அந்த பெயிண்டிங்கா பாக்குறாங்க. அங்க பெயிண்டிங் மட்டும் இல்லாம பழங்காலத்து எல்லா பொருளும் இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா கிட்ட அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான். ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது, நீ யாருமா, நீ எங்க வேலை பாக்குறேன்றத அவரு கேக்குறாரு. நான் ஒரு டீச்சர், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படின்னும் போது அவரு ஹீரோனி கிட்ட ஒரு கேள்வியை கேட்பார். நீ பார்த்தது எல்லாமே உண்மையான டிராயிங்கா பொய்யான டிராயிங்கா சொல்லு அப்படின்னு டெரரா கேட்கும் போது ஹீரோனிக்குள்ள அப்படியே பதட்டம் வருது. இப்போ உண்மையை சொன்னா அடிப்பானுங்களா இல்ல பொய் சொன்னா விடுவானுங்களான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது, சார் இதெல்லாம் உண்மையான டிராயிங்க எப்படி இருக்கும், உண்மையான டிராயிங் எல்லாம் மியூசியம்ல தானே இருக்கும், இதெல்லாம் சும்மா டம்மி தானே போது, ஆமா ஆமா நீ தெளிவா தான் இருக்க, நீங்க அது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை விட்டுறாங்க. ஹீரோனி வெளியே வரும் போது அந்த வேலைக்காரி ஒரு ஆளை விட்டுட்டு ஹீரோனியை ஃபாலோ பண்ண சொல்றான். இந்த விஷயம் ஹீரோனிக்கு தெரியாம இருக்குமா? ஹீரோனி எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, அவனையே ஓட விட்டுட்டு கடைசியில ஒரு கிளாஸ்குள்ள போயிட்டு சும்மா டீச்சர் மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ண அந்த கேமராவை அந்த தாத்தா கிட்ட போட்டு காமிக்கிறாரு. அவரும் நீங்க எங்கேயா தங்கம் இருக்கிறத பார்த்தேன் போது, அதுதான் தாத்தா தேடினேன், தங்க எதுவுமே கிடைக்கல, வெறும் மண் பொருள் மட்டும் தாங்க இருந்துச்சு அப்படின்னும் போது, வெறும் மண் பொருளா, உனக்கு ஹிஸ்டரியில தெரியுமா போது, ஹிஸ்டரியில பாஸ் ஆயிருந்தா நான் அதுக்கு இந்த வேலையை பார்க்க போறேன், இப்படியே இருந்தா வச்சுக்கோயேன் அவங்க கிட்ட தொக்கா மாட்டிப்ப, முதல்ல நீ படி அப்படின்னு சொல்லிட்டு குண்டு குண்டான ஹிஸ்டரி புக் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. ஹீரோனியும் விழுந்து விழுந்து எல்லா ஹிஸ்டரியும் படிச்சு 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 நாலேஜை டெவலப் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஹீரோனி அந்த பணக்காரன் கூட டேட்டிங் போகும்போது எல்லா பொருளையும் ஹீரோனையும் அவன் தூக்க சொல்லிடுவான். ஹீரோனிக்கே கடுப்பா இருக்கும், வேற வழி எல்லாம் சொல்லிட்டு அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே போகும்போது, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனி ஸ்டார்டிங்ல திருட போன அந்த ஈவென்ட் மேனேஜர் லேடி வந்துருவாங்க. அவங்க ஹீரோனிய குருன்னு பார்க்கும் போது ஹீரோனி ஐயோ இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் பின்னாடி அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் லேஸ் அவந்துடுச்சுன்னு சொல்லி கட்டி விடுவாங்க. இதை பார்த்தா அவனுக்கு ரொம்ப எமோஷனலா ஆயிரும். எனக்கு அம்மா இல்ல, நான் சின்ன வயசுல என் அம்மா கூட இருக்கும்போது அவங்க தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீ என் மனசே தொட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். கெட்டதுலயும் நல்லதுன்ற மாதிரி நானே தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல எங்க அந்த பணக்காரனோட அப்பா கீழே வேலை பார்க்கிற ஒருத்தன் அவரை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவளை கொடூரமா அந்த தாத்தா மர்டர் பண்ணி யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சிருவாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அந்த பணக்காரன் வீட்லயே இருக்காங்க. இதனால அந்த தாத்தாவுக்கு டவுட் வருது, இந்த மாதிரி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட, நீ அந்த பொண்ணை லவ் தானே பண்ற, வெளியே டேட்டிங் கூட்டிட்டு போடா அப்படின்னும் போது, அப்பா நானும் அவளை வாழ்றேன், ஆனா அவளுக்கு நம்ம கூட இருக்கதான் பிடிச்சிருக்குன்றான் போது, என்னமா நீ வெளியே போமா ஜாலியா இருந்தும் போது, இல்ல அங்கிள் சின்ன வயசே அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும், உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு உங்க கூட இருக்கதான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணி அவங்க கூடயே இருப்பாங்க. அந்த இடத்தையும் நோட்ட விடுவாங்க. இப்ப ஹீரோனியும் டைம் கிடைக்கும் போதுலாம் அந்த தாத்தாட்ட போய் ஏமோ ஜப்பான்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு ஹீரோனி அந்த வீட்டுல இருப்பாங்க. எங்க அணியத்துல ஹீரோனியோட ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஹீரோவும் அங்க போறாரு. ஹீரோனியோட போட்டோ எடுத்துட்டு போய் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, நான் யாருன்னு சொல்றேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது அவங்க ஒரு டீல் வச்சுப்பாங்க. இப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப ஒரு போட்டோ வச்சிருக்கியடா, இது ஹீரோனியோட ஒஜமே போட்டோ இல்ல, அவ அப்பப்பா கெட்டப்ப மாத்திக்கிட்டே இருப்பா, இது அவளோட பழைய கெட்டப் தான், இப்ப அவ எப்படி இருக்கான்னு காமிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனியும் ஃப்ரெண்டும் மீட் பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜ காமிப்பாங்க. இப்ப அடுத்த கால ஹீரோனியும் உங்க பொண்ணும் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வெளியே போகும்போது அங்க ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ பார்த்த ஹீரோனோட பொண்ணும், நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னும் போது, நான் ஒருத்தவங்களை தேடி வந்தேன், ஆமா ஆமா இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய பத்தி கேட்கும் போது, இவங்க என் அம்மா. ஓ உன்னோட அம்மாவா, இப்பதான் தெரிஞ்சு நீ ஏன் அழகா இருக்கேன்னு, உன் அம்மா மாதிரியே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ கிட்ட ஐஸ் வச்சு பேசிட்டே இருக்கும் போது, நீ ஒரு லேடிய பத்தி என்கிட்ட ஹெல்ப் கேட்டல, அந்த லேடியோட போட்டோ காமின்னு அவ சொல்லும் போது அந்த போட்டோ பார்த்த ஹீரோனிக்கு வயிற்றே கலக்க ஆரம்பிச்சிடும். அடா பாவி, என்னைய தேட ஏன் பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட, எண்டி வேணாண்டி வாடகைங்க வந்து போயிடலாம் அப்படின்னும் போது, அம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவங்களதான் நீங்க தேட வந்திருக்கீங்களா, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பொண்ணு லைட்டா பேச்ச மாத்திட்டே இருக்கும்போது அவங்க அம்மா, அடி போடி நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஹீரோனு வீட்டுக்குள்ள போய் அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க முடியாது, கண்டிப்பா அவன் நம்மள தேடி இங்க வர போறான், நம்ம இங்க இருந்து போயிடலாம், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னும் போது, அம்மா உன் லட்சியத்தை மறந்துட்டியா, இது உன்னோட லாஸ்ட் சான்ஸ்மா, மிகப்பெரிய பணத்தை அடிக்கணுமா போது, இங்க பாரு என் ஆசை என்ன தெரியுமா, உன்னை நல்லபடியா நீ ஆசைப்பட்ட விஷயத்த பண்ண வைக்கணும்னு, அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினு வச்சுக்கோ, என் லைஃப் போனது மட்டும் இல்லாம உன் லைஃப் பாதிக்கப்படும், நீ ஏன் பயப்படுற, இவனுக்காகலாம் பயப்படாத, நீ ஆல்ரெடி போட்ட பிளான் படி போ,
நான் அந்த போலீஸ் ஆபீசரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவனை கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் அவனை டிஸ்டர்ப் பண்றோமா போது இது நடக்குமா, நான் ஓ பொண்ணுமா, இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு அப்படின்னும் போது அப்படி சொல்றேன் என் செல்லக்குட்டி, இந்த லிஸ்டிக் போடு, அவனை ஈஸியா மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோனி அவங்க பொண்ணு கிட்ட என் ஃப்ரெண்ட போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களா, அந்த என்கொயரி என்ன அளவுல போயிட்டு இருக்குன்னு கேள்றி அப்படின்னும் போது அவங்க பொண்ணும் அந்த போலீஸ் ஆபீசர் கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது எனக்கு பசிக்குது, நான் அவனை மீட் பண்ணணும் வாணும் போது இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு அந்த ஆபீசர் சொல்லுவான். அவ்வளவுதான் நான் அப்படின்னும் போது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ற வேலையெல்லாம் அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதே இடத்துல இங்க ஹீரோனியும் கடையில இருந்து ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு பீலா விட்டுட்டு அவர்கிட்ட கொடுக்கும் போது அந்த கிணவனும் சாப்பிட்டுட்டு பா செம்ம டேஸ்ட்டுங்க அப்படின்னுவாங்க. ஆனா அந்த வேலைக்காரி ஹீரோனோட ஹேண்ட்பேக்ல பில்ல பார்த்து கண்டுபிடிச்சிருவா இவ கடையில வாங்கிட்டு வந்திருக்கான்னு. இப்ப ஹீரோனியும் அவனோட பணக்கார பாய் ஃப்ரெண்டும் வெளியே போகும்போது அவன் எல்லாரும் முன்னாடி ஹீரோனிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணுவான். ஹீரோனிக்கும் வேற வழியில அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோனியும் வீட்டுல இருக்கும் போது அந்த தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பார்க்க போறேன்னு போயிருவாங்க. இப்ப அந்த வீட்டுல ஹீரோனியும் அந்த பணக்காரன் மட்டும் தான் இருக்கான். அவன் குடிக்கிற மருந்துல மயக்க மருந்து கலந்து விட்டுட்டு உன் அப்பாக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் போது ஆமா என் அப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிட்டாரு, அவளை ஜெயில கூட்டிட்டு போன பிறகு செமையா டிஸ்டர்ப் ஆகி மெமரி லாஸ் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, அதை பத்தி தான் செக்கப்புக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்க போட்டு அவன் விழுந்துருவான். இதை நினைச்சேன்னு சொல்லி ஹீரோனி அவளோட கேமரா கண்ணாடி போட்டுட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றா, தங்க எங்க இருக்குன்னு செக் பண்றா. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது அதே இடத்துல இங்க அந்த தாத்தாவை டாக்டர் செக் பண்ணிட்டு நீங்க பொய்யா நடிச்ச வேஷம் உண்மையா அடிச்சு அப்படின்றத சொல்றாரு. அதாவது அவரு மெமரி லாஸ் ஆன மாதிரி சும்மா ஆக்டிங் கொடுத்தாரு, ஆனா உண்மையாவே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றத டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அவரும் வீட்டுக்கு வராரு. இந்த விஷயத்த ஹீரோனியோட பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்றான். அவங்க அம்மாக்கு அப்படியே கையெல்லாம் பதறுது, ஐயோ மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேல யாருக்கும் தெரியாம நைஸா வந்து நின்னுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் டெலிவரி பாய் மாதிரி ஒரு கெட்ட போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அட்ரஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறானுங்க, பொருளை வாங்க மட்டும் வெளியே நிக்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இப்போ அப்படியே உள்ள போறாங்க. போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியாடின்னும் போது எனக்கு தேவைப்பட்டா நான் என்ன வேணா சொல்லுவேன், ஏன் இப்படி பண்றேன்னும் போது இங்க பாரு நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் ஆபீசர் கூட அக்ரிமெண்ட் போட்டேன்னும் போது அடி பாவி படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா போனமே நான் உனக்கு எந்த சப்போர்ட்டும் பணம் போடுறது இல்லை அப்படின்னும் போது ஹீரோனி இப்ப அந்த தாத்தா பார்க்க போறாரு. பிசாசு மாதிரி ஏண்டி சாப்பிடும் போது பயமுறுத்துறேன்னும் போது என் கூட வாழை பார்த்தவளே எனக்கு கைட்டி விட்டா, அந்த கிழவனோட வீட்டுல நான் தங்கத்தை கண்டுபிடிக்கல, ஐயோ நேரம் வர போயிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது நான் தான் சொன்னேன்ல அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க், உன்னாலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது, நீ இதை இப்பயே விட்டுற அப்படின்னும் போது நான் தொட்டதை விட்டதில்ல, கண்டிப்பா அதை முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச டைலாக் பேசிட்டு ஹீரோனி வெளியே போகும்போது இப்போ அந்த வேலைக்காரியோட அசிஸ்டன்ட் இங்க நடந்த எல்லா விஷயம் பாத்துருவான். அதே இடத்துல இந்த வேலைக்காரி ஒரு பணக்காரன் கிட்ட போய் இங்க பாரு நிறைய பொருள் இந்த கிழவன் கிட்ட இருக்கு, அவன் இன்னும் கொஞ்ச நாளா அதெல்லாம் விற்கதான் போறான், அவனுக்கு முன்னாடி நான் அதை முந்திட்டு அந்த பொருளை உன்கிட்ட வித்துறேன், நீ அவனுக்கு ரொம்ப சின்சியரான ஆள் தானே போது அவன் சொன்னான் நேரம் வரும்போது அவனை போட்டு தரலாம் தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், அது வரைக்கும் மத்தவங்க கைக்கு அந்த பொருள் கிடைக்கூடாதுல்ல, நம்ம நாள் கண்ணு கொடுத்தும் அதை பார்த்துட்டு இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் அதை அடையணும் தான், சோ என்னென்ன நடக்க போது நீ பே பிளான் பண்ணிடலாம். இங்க அந்த வேலைக்காரி பேசிட்டு இருப்பா. இப்போ ஒரு நாள் ஹீரோனி கீழே இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்தோட ஓனர் வந்துடுறாரு. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, சரி சில கேள்விகளை கேட்கிறேன் பதில் சொல்ல, உன் அம்மா இருந்தாங்களே அந்த ஊர்ல ஒரு பார்க் இருந்தது தானே போது ஹீரோனிக்கு பதட்டத்துல ஆமா அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்கும், நான் கூட சின்ன வயசு அங்க போயிருக்கேன் போது போய் சரி நீ கொடுத்திய அந்த ஸ்வீட்டு அதை கடையில தானே வாங்கினேன் போது ஹீரோனிக்குள்ள பதட்டம் வந்துடும், ஐயோ இருக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல, அதனாலதான் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது உன் அம்மா இருந்த ஊர்ல பார்க்கே இல்ல, எவங்க அதுல பூ சுத்துற நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வால் எடுத்துட்டு வீசுவாரு, என்ன மன்னிச்சிருங்க நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனி பயந்துட்டு அழுதுக்கும் போது இப்போ அவங்க கண்ணுல இந்த கண்ணாடியும் கீழே இருந்த கண்ணாடியும் மிக்ஸ் ஆயிரும், தெரியாம அங்க வேற ஒரு கண்ணாடி எடுத்து ஹீரோனி கண்ணுல போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த தாத்தா அப்படியே ஹீரோயின் அட்டாக் பண்ண வர நேரத்துல இங்க அந்த வேலைக்காரியும் காருக்கு பின்னாடி இருக்க டிக்கில நிறைய கவரை போடு சும்மா ரத்தம் தெரிய போகுது, அதனால எந்த ஒரு எவிடன்ஸும் மாட்டாத அளவுக்கு அந்த பாடியை நம்ம மண்ணுல புதைக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்க அந்த தாத்தா ஹீரோயின் போட்டு தரலான்னு வரதுக்குள்ள டக்குன்னு அவருக்கு மெமரி லாஸ் வந்துடுது, நான் எங்க இருக்கேன், ஆமா என்னோட ட்ரெஷர் ஒண்ணு இங்க இருந்ததே எங்க போச்சு, ஆமா நீ யாருமா அப்படின்னும் போது ஹீரோனிக்கு செம்ம ஷாக்கு, நல்ல வேலை இவருக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னும் போது இப்ப டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வரும், இது என்ன கால்னு தெரியல நீயே கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோனிட்ட கொடுத்துறாங்க. ஹீரோனி கால் அட்டென்ட் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிற டாக்டர் அந்த வயசானவருக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, சோ அவர் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள எல்லாத்தையும் முழுசாவே மறந்துடுவாரு, அவருக்கு ஒரு செக்அப் இருக்கு இன்னைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன்றதை ஹீரோனி சொல்றாங்க. இப்ப இந்த வேலைக்காரியோ ஹீரோனி மர்டர் ஆயிட்டு அவளோட பாடி எடுக்கலான்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும்
பேரும் கை கூத்து ஒன்னா வருவாங்க. அவளுக்கு செம ஷாக்கு. அதே இடத்துல ஹீரோனி இப்போ பின்னாடி இருக்கிற செவத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. வேலைக்காரி என்ன நடக்குது நம்ம அது தேவையில்லாது, இது மருமகளுக்கும் மாமனாருக்கும் நடக்கிறது, நான் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டே போகும்போது இப்ப டக்குன்னு அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. நீ எப்படி கார் ஓட்டலாம், உன்னை நான் கொலை பண்ணியானு அப்படின்னும் போது, அங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் எல்லா உண்மையா சொன்ன பிறகு நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கிள், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க, உங்களுக்கு உடம்பு வர சரியில்லைல, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பேசி வண்டி ஓட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வேலைக்காரியும் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஹீரோனி தப்பிச்சது காரணம் எல்லாம் இந்த மருந்து தான், இந்த மருந்து அந்த கிழவனுக்கு நான் கொடுக்க அவன் மொத்தமா எல்லாத்தையும் மறந்துகிட்டே வருவான், இதெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்க போகுது போது இன்னும் எவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணணும், இந்த வெட்டிங் வரப்போதில்ல, இவ பெரிய தில்லங்கடி, இவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பா, இவளை வேலையை பார்க்க விடலாம், இவளுக்கு தங்கம் கிடைச்ச உடனே ரம்மல போட்டு தள்ளிட்டு அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான்ல இருப்பாங்க. இங்க ஹீரோனோட பொண்ணும் அவங்க தெருவுல இருக்கிற அந்த 3 முட்டா பசங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் விருந்து தர சாப்பிடுங்க போது அதுல ஒருத்தன், உன்னை நான் நம்ப மாட்டேன், போலீஸ் கிட்ட கோத்து விட்டவதானே நீ, இப்ப என்ன நல்ல மாதிரி வர, அதை விடுங்க, எனக்கு இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அது ரொம்ப நல்லா பண்ணோம்னா எனக்கு லம்பா பணம் கிடைக்கும், நான் உங்களுக்கு அதை செலவு பண்ணுவேன், இப்ப சாப்பிடுறீங்களா போது, சாப்பிட்டா போச்சு, என்ன வேலைன்னு சொல்லு, நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இப்ப நாட்கள் போயிட்டே இருக்கும். மேரேஜுக்கான வேலைகள் எல்லாத்தையும் ஹீரோனியும் அந்த பணக்காரனும் பார்த்துட்டே இருப்பான். ஹீரோனோட பொண்ணு போலீஸ தசை திருப்பி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல டைம் கிடைக்கும் போது இவங்க எல்லாம் சீக்கிரட்டா அந்த தாத்தாவோட ஷாப்புக்கு போய் பிளானிங் எல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காக எல்லா கெஸ்டும் வருவாங்க. ஹீரோனியும் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து ஹீரோனி கிட்ட ரகசியமா பேசுவாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோனியோட ஃப்ரெண்டு தான். ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்ண இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நேரம் ஆயிடுச்சு, வா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு அப்படி நைஸா வாஷ்ரூம் குள்ள போறாங்க. இந்த விஷயத்த அங்க இருந்து வேலைக்காரி பார்த்துடுறா. அதே இடத்துல இங்க ஹீரோனியோட பொண்ணும் அந்த தாத்தா 3 அடியாட்கள் எல்லாமே சேர்ந்து அந்த பணக்காரனோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருந்த எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க மணப்பெண்ணை வர சொல்றாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, பெண்ணும் காணும். அங்க ஒரு லேடி வேகமா ஓடி வந்து பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட வேலைக்காரிக்கு செம ஷாக் ஆயிரும். இப்ப உடனே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வாஷ்ரூம் குள்ள பாக்குறாங்க. ஹீரோனி திருமண ஆடையை அப்படியே தூக்கி போட்டுட்டு கார் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட அந்த பணக்காரனோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. மொத்தத்தையும் இவங்க ஆட்டையை போட போறாங்கன்னு தெரிஞ்ச அந்த வேலைக்காரி உடனே அவங்க பாஸை கூட்டிட்டு போய் கார் எடுத்துட்டு மூவ் பண்றாங்க. ஆனா அந்த பணக்கார பையன் நம்பவே மாட்டான். இல்ல அவ ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கா, அதனால இன்னும் வரலன்னு சொல்லிட்டு மண்டபத்திலே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த வேலைக்காரியும் அந்த வயசானவரும் கார் எடுத்துட்டு போகும்போது இப்போ அந்த 3 முட்டா பசங்க வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. காரே இடிக்காம இடிச்சுட்டாங்க, தலையில ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கொடுத்தா அவங்க தசை திருப்பிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனி அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நீ வரவே மாட்டேன், நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு நினைச்சேன், நீ வந்துட்டேன் போது நான் உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, மறந்துடாது, 50-50 கண்டிப்பா அது இருக்கு, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பொண்ணும், அம்மா நான் பயந்துட்டேன், நீதானா, சரி தங்கம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சியாமா போது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஓனரோட கண்ணாடியை போட்டுட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அம்மா தங்கத்தை கண்டுபிடிச்சேன்னு கேட்டா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன் போது, இதை பாருங்க போது அந்த தாத்தா இந்த கண்ணாடி போட்டு செம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு சீக்ரெட் கிளாஸ், அந்த இடத்துல தங்கம் ஒளிச்சு வச்சதை அந்த கண்ணாடி மூலியமா பாக்கலாம். இதை பார்த்து எல்லாமே சந்தோஷமாகறாங்க. உடனே அந்த இடத்த அடிச்சு தங்கத்தை எல்லாம் ஆட்டி போட்டுட்டு ஒரு பொருளையும் விட்டு வைக்காம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப அந்த வேலைக்காரியும் அந்த வீட்டோட ஓனரும் போறாங்க. அதை பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அதிர்ச்சினால அந்த தாத்தா முழு மென்டலாவே மாறிடுறாரு. இங்க ஹீரோனியும் அவங்க பொண்ணும் அந்த தாத்தாவை மீட் பண்றாங்க. திருடின எல்லா பொருளையும் ஒரு கண்டெய்னர்ல வச்சு வேற ஒரு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்றேன், நீங்க இங்க இந்த சேஃப்ல நீங்க வேற நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த தாத்தாவை அந்த வேலைக்காரை கடத்தி வச்சுட்டா, நீங்க வந்தா உயிரோட அவர் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்குள்ள ஒரு பதட்டம் வருது. நான் போறேன்னு சொல்லும் போது, ஏமா நீ போற, நீ என் கூட ஏறுமானும் போது, இல்ல நம்ம கிட்ட செலவு பண்ற அளவுக்கு எக்கச்சக்கமா பணம் இருக்கு, ஆனா நான் அந்த வயசானவரை விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் சாகுற வரைக்கும் நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன், அவர் நமக்காக நிறைய பண்ணியிருக்காரு, அப்படி அந்த மனுஷனை என்னால விட்டுட்டு வர முடியாது, நீ போ உன் லட்சியத்தை தேடிப்போ, நான் தாத்தாவை காப்பாற்ற முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுறாங்க. அதே இடத்துல இங்க அந்த 3 முட்டை பசங்க காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்த அந்த பணக்காரன் கிட்ட, ஹீரோனி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, நான் அப்பவே நினைச்சேன் அவன் எனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு, வாங்க உங்களை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ட்ரக்ல உட்கார வச்சுட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனியும் அந்த இடத்துக்கு வராங்க.
வந்த உடனே வில்லி கிட்ட எங்க அந்த தாத்தான்னும் போது தாத்தா விட தங்கத்தை எங்கடி வச்சிருக்க அப்படின்னும் போது இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வரும். ஹீரோனி ஒன்னும் ஃபைட்ல எக்ஸ்பர்ட் கிடையாது, அதனால அவகிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா வில்லியும் ஃபைட்ல கோல்டு மெடலே வாங்கியிருப்பா போல. ஹீரோனியும் பொழந்து கட்டிட்டு இருப்பா. ஹீரோனியும் முடிஞ்ச அளவுக்கு அவளை அடிக்க பார்ப்பாங்க. ஆனா அவ ஹீரோனி அட்டாக் பண்ணிட்டே இருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல அவளை தள்ளி விட்டுட்டு அந்த வயசானவரை ஹீரோனி பாத்துறாங்க. அவரும் நீ வந்துட்டியான போது உங்களை காப்பதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அந்த வில்லி வந்து ஹீரோனி போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிப்பா. அதே இடத்துல இங்க ஹீரோனியோட பொண்ணும் அவங்க அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு முதல் வேலையா போலீஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு கண்டெய்னர்ல இருக்கிற பணத்தை ஒருத்தன் திருட வரான் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதை எடுக்கிறவன் யாருன்னா அந்த வேலைக்காரியோட அசிஸ்டன்ட் தான். அவன் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ அவங்க கூட சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஃபைட்ல கொஞ்சம் வீக் தான், அதனால ஈக்குவலா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோனிய அந்த வில்லி போட்டு அடிக்கும் போது ஹீரோனியோட பொண்ணு வந்துடுறா. என் மேலைய கை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு செம்ம அடி இடுறா. 2 பேரும் சேர்ந்து எமோஷனல் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா நீ ஏட்டு இங்க வந்தேன் போது உன்னை விட்டுட்டு நான் மட்டும் அவங்க போயிருவேனா, அது எப்படிமா, வா நம்ம 2 பேரும் இவ்வளவு சேர்ந்து பொழக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வில்லிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல எங்க போலீஸ் ஆபீசரும் அந்த கெட்டவனும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்க முடிய பிடிச்சுப்பாங்க. அந்த கெட்டவனே டே இப்ப தாண்டா செலவு பண்ணி முடிய மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிய பாலகேராதடா போது சரி ஓகே என் முடிவு எனக்கு இம்பார்ட்டன் தான், நான் 1-3 எண்ணுவேன், நீயும் விட்டுனா நானும் விட்டுருவேன், டீல் ஆனும் போது டீல் தான் அப்படின்வாங்க. ஹீரோ கை எடுத்துருவாரு. ஆனா அவன் பிடிச்சிப்பான். டே சொன்னவாக்க காப்பாத்த மாட்டியாடா போது நானே ஒரு திட்டு பையன் எங்கிட்ட போய் நியாயம் தர்மம்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இரும்பு கம்பியில இடிச்சு டமால்னு மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனியும் அவங்க பொண்ணும் அந்த வில்லியை அடிச்சுட்டு அந்த தாத்தா கூட்டிட்டு வரும்போது ஹீரோனியோட பொண்ணு ஐயோ அம்மா நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன்னு சொல்லி வேகமா ஓடுவா. ஏண்டி இங்க வந்துட்டு இப்படி விட்டுட்டு போற இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடும் போது அந்த தாத்தா அடி பாவீங்களா, அடிப்பட்ட பாடிய பத்திரமா கூட்டிட்டு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையா நடந்து வருவாரு. ஹீரோனோட பொண்ணு வந்து பார்த்தாதான் தெரியும் போலீஸும் அந்த கெட்டவனும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இவன் இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்றான், என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு ஆல்ரெடி அந்த போலீஸ் ஆபீசர் மேல ஒரு சின்னதா லவ் இருக்கும். சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோனோட பொண்ணே அந்த வில்லையும் அந்த வில்லனையும் லாக் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே போலீஸ் உட்கார வச்சுட்டு இதை பார்த்து ஹீரோனுக்கு என் பொண்ணு இவ்வளவு நல்லவளா அப்படின்னு சொல்லும் போது தாத்தாவும் ஹீரோனோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கிளவா ஒரிஜினல் பேரை சொல்லி என்னை கோத்து விட்டுறாத, அந்த பேர் யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எங்க அந்த 3 முட்டா பசங்களும் அந்த பணக்கார கூட்டிட்டு வந்து பப்ளிக்கா ஒரு இடத்துல ஓப்பி விட்டுறாங்க. அந்த பிரஸ் மீடியா ஆட்கள்லாம் வந்துருவாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி இவங்க என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா இந்த பணக்காரன் ரொம்ப நல்லவன், அவங்க அப்பா மாதிரி இவன் கிடையாது, அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கே இலவசமா தரதுக்காக ஒத்துக்கிட்டான், அதனால அந்த பொருளை இங்க எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி இவங்க ஆட்டிய போட்ட பொருளை அவங்க பையன் மூலியமாவே கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. இங்க அடுத்த காலில் ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து யூஎஸ்க்கு போகணும், கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவங்க பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அவள் அப்படி ஆனந்த கண்ணீர்லாம் விட்டுட்டு ஓகேம்மா நான் பின்னி பெல்ல எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு அவங்க அது போறா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட சீன்ல சில விஷயத்த மட்டும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மென்டல் தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாங்க. அவருக்கும் எல்லாமே மறந்து போனனால சேனல்ல மாத்தி பாப்பாரு. அதுல அவங்க பையன் தான் டிவில வந்துகிட்டு இருப்பான். யார் இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி டிவில பாப்பாரு. அப்ப ரொம்ப நல்லவர். அவரு இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய உதவி பண்ணணும் தான் இந்த பொருள் எல்லாம் அவருக்கு பத்திரமா சேர்த்து வச்சாரு. இப்ப நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம வெள்ளந்தியா பேசிட்டு இருப்பான். அதே நேரத்துல அவன் ரொம்ப ஃபேமஸாவும் ஆயிருப்பான். இங்க போலீஸும் அந்த 2 பேரை புடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டுருவாங்க. எல்லாமே ஹீரோ கிட்ட எப்படி பிடிச்சிங்கன்னு கேட்குமோ நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நமக்கு தான் தெரியும் உண்மையாவே அவங்கள யார் பிடிச்சாங்கன்னு. இங்க ஹீரோனோட பொண்ணு அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவளோட கெரியரை நோக்கி போயிட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் அந்த தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருப்பாங்கன்னா அந்த டெய்லர் தாத்தா வீட்டுல மேல ஒரு ரகசியமா இருக்கும், அங்கதான் மொத்த தங்கத்தையும் வச்சிருப்பாங்க. ஸ்லோ மோஷன்ல அதை காமிக்கிறாங்க. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் அவங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.